Hi everybody, welcome to Pepple Channel's viewers. டிசம்பர் மாதம்னாலேயே கிறிஸ்மஸ் மாதம், கிறிஸ்தவர்களுக்கு அது முக்கியமான மாதமாகும். நம்ம சேனலில் ஏற்கனவே அந்த கிறிஸ்மஸ்க்காக வந்து நிறைய கிரிப் மாடல் செஞ்சு காமிச்சிருக்கிறோம். கிரிப் மட்டும் இல்லை, கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி பண்ணலாம் அப்படின்றது, கிறிஸ்மஸ் ட்ரீயும் டெக்கரேஷன் எப்படி பண்ணணும்னு செஞ்சு காமிச்சிருக்கிறோம். வீட்டை கிறிஸ்மஸுக்கு எப்படி அலங்காரம் செய்கிறதும் நம்ம சேனலில் செஞ்சு காமிச்சிருக்கிறோம். கமெண்ட்ஸில் நிறைய பேர் ஸ்டார் செஞ்சு காமிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே 5 முக்குள்ள ஸ்டார் ஒன்று செஞ்சு காமிச்சிக்கிறோம், அது பெரிய சைஸு. இப்போ நம்ம செய்ய போகிறது 7 முக்குள்ள ஸ்டார். இது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும், ஆனால் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ அதை தான் நம்ம செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறது பார்க்கலாம். இது A4 சீட்டு. இது வந்து சாதாரணமாக சார்ட் பேப்பர். இதை நாம் 3ஆக மடித்து வச்சுருக்கிறோம். 1 2 3 இது 3ஆக மடித்து வச்சுருக்கிறோம். இது A4 சீட். இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பின்னாடி விளக்கம் காமிக்கிறேன். இது ஒட்டுறதுக்கு ஃபெவிகால், ஸ்கேல், சிசர், நைஃபு, பென்சில், ஸ்டார் கட்டுறதுக்கு நூல், இதை வச்சு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். இப்போது இது A4 சீட்டு. நம்ம சீட்டில் பண்ண போகிறதில்ல, போர்டில் தான் பண்ண போகிறோம். அந்த போர்டை கட் பண்ணதுக்கு அளவு ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறோம். A4 சீட்டை எடுத்து இப்படி மடிச்சிக்கலாம். கரெக்டாக மடிச்சுட்டு மீதம் உள்ள பகுதியை நம்ம வெட்டி எடுத்துடலாம். இப்போ இது 21 சென்டிமீட்டர், இது 21 சென்டிமீட்டர் வரும். 21 சென்டிமீட்டர் வரும். இதை நம்ம இங்கே மார்க் பண்ணி இந்த சீட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம், போர்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 6 போர்டு வேணும், 6 போர்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வெட்டிட்டோம்னா 3 பீஸ் வரும். இப்போ நாம் இதை பீஸ் வெட்டி எடுத்துக்கலாம். நாம் இப்போ 6 சீட்டு வெட்டி எடுத்துட்டோம். 7ஆவது ஒரு சீட்டு இதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் வித்தியாசமாக நம்ம அதை கட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த 6 சீட்டையும் பேஸ்ட் பண்ணி கட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை செஞ்சு காமிக்கிறேன். வாங்க இது எப்படி பேஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இது 21 சென்டிமீட்டர், 4 பக்கம் இப்படி அளந்தாலும் 21 சென்டிமீட்டர், இப்படி அளந்தாலும் 21 சென்டிமீட்டர். இப்போ இதை இந்த கார்னர் டு இந்த கார்னர் கரெக்டாக மடிச்சிக்கலாம். ஏற்கனவே செஞ்ச ஸ்டாருக்கு செஞ்ச மாதிரி தான் இது. சைஸ் கொஞ்சம் மாறுதனால வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறது. இப்போ மடித்தாச்சு. இப்போ அடுத்த ஃபோல்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோல்டை கரெக்டாக சென்டருக்கு வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். அடுத்தது கொஞ்சம் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இதை ஃபோல்டு பண்ணிக்கலாம். மேலே கம் போட்டு ஒட்டுற மாதிரி இதை கொஞ்சம் தள்ளி மடிச்சிக்கலாம். இதை இப்போ பேஸ்டிங் கம்முக்கு இவ்வளோ இடம் நமக்கு இருக்குது. இதை அதனால் பேஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சீட்டு ஏன் வைக்கிறேன்னா, கம் உள்ளே இதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இதே போல் 6ஐயும் நம்ம மடிச்சிக்கலாம். இப்போ 6 கார்னரும் பேஸ்ட் பண்ணியாச்சு.
அடுத்தது இது எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலான்றது பார்க்கலாம். இதில் இருந்து ஒரு 5 சென்டிமீட்டர் இந்த கார்னர்லேருந்து நம்ம 5 சென்டிமீட்டர் மார்க் எடுத்தோம்னா அது வந்து இப்படி கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கணும். அதே மாதிரி அந்த சைடு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எட்ஜிலேருந்து ஒரு 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஒரு வி ஷேப்பில் ஒரு கட்டிங் பண்ணி ஒரு சென்டிமீட்டர் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த கார்னரை இப்படி கட் பண்ணிக்கலாம். வெட்டரில் கத்தி பின் சைடு வச்சு சும்மா ஸ்கோரிங் போடுற மாதிரி போடுறேன். அப்போ தான் அந்த அட்டையை மடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த ஃபோல்டிங்கை வந்து ஈஸியாக ஃபோல்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த சைடை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் வெட்டிக்கலாம். இப்போது நம்ம 6 முக்கு ரெடி பண்ணியாச்சு. 7வது முக்கு வந்து வால் நட்சத்திரம், அதாவது வால் முக்கு. அது இப்போ அதை நம்ம செய்ய போகிறோம். அது எப்படின்னு செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போமே. இப்போ சார்ட்டு 2ஆக கட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இது 30 சென்டிமீட்டர். இது 30 சென்டிமீட்டர், இது 30 சென்டிமீட்டர். இப்போது இதை கரெக்டாக கார்னர் டு கார்னர் நம்ம மடிச்சிக்கலாம். இப்போ மடிச்சிட்டோம். இப்போ இது எப்படி கரெக்டாக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இதையும் கரெக்டாக வச்சுக்கணும். இப்படி கூட வச்சுக்கலாம்.
இந்த கார்னர் வர வரைக்கும் கரெக்டாக நம்ம அதை மார்க் எடுத்துகிட்டு போகலாம். வரல. இப்போது இங்கே இந்த இது கரெக்டாக வந்துடுச்சு. இதிலேருந்து ஒரு சென்டிமீட்டர் மார்க் பண்ணிவிட்டு இதை மாற்றி வச்சிடலாம். இந்த மார்க் பண்ணலேருந்து அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம அதை எப்படி மடித்தோமோ அதே மாதிரி இதையும் மடிச்சுக்கலாம். இதை கம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக கார்னர் டு கார்னர் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் நம்ம இதில் ஒரு டிசைன் போட்டு பஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டவுன் போட்டுக்கிட்டு ஒரு சென்டிமீட்டரில் இப்படி பஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாருமே பண்ணிக்கலாம். இப்போ சின்னதுக்கெலாம் டிசைன் வந்து பஞ்ச் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணிட்டு பெருசுக்கு மார்க் பண்ணுறோம். இதெல்லாம் பஞ்ச் பண்ணி டிசைன் பண்ணியாச்சு. இப்போ நாம் ஒன்று ஒன்றா ஒட்டிடலாம். இப்போது இந்த மூணு முக்கும் ஒட்டியாச்சு. இப்போ நம்ம வால் நட்சத்திரனுடைய அந்த முக்கு ஒட்ட போகிறோம். இந்த சைடில் 3 இந்த சைடில் 3 வச்சு ஒட்ட போகிறோம். இப்போ அது நடுவில் வந்துடும். அது 7வது முக்கும் நடுவில் வந்துடும்.
இப்போ எல்லா முக்கம் ஒட்டியாச்சு. கொஞ்சம் நேரம் ட்ரையாக இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இது கயிறு கட்டிக்கலாம். இப்போ இதில் கயிறு நூல் கட்ட வேண்டியிருக்கனால இதில் ஒரு ஹோல்ஸ் பண்ணால் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். இந்த சைடில் ஒன்று ஒட்டிடுவோம். அதுக்குள்ளே அந்த கயிறு கட்டிடலாம். இப்போ இந்த நூல் கட்டுறதுக்கு இதில் ஒரு பஞ்சிங் பண்ணிக்கலாம். இந்த நூலை இது வெளியே விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 7 முக்கு வால் நட்சத்திர ஸ்டார் ரெடி.